எல்லாருக்கும் வணக்கம். இது அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் டக்குன்னு எப்படி ரசம் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தக்காளியோ மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் மல்லித்தலை எதுவுமே தேவையே இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். உப்பு எதுக்கு சேர்த்து ஊற வைக்கிறோம்னா, உப்பு சேர்த்து ஊற வைக்கும்போது அது நல்லா ஊறிடும். அதே சமயம் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போதோ மற்ற எந்த இது செஞ்சாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம், கடுகுலாம் எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா பொரியணும். நல்லா கருக விடாமல் பொரிய விட்டுக்கலாம். ஒரு 2-3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தோடையே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம ஊற வைக்கும் போதே போட்டுட்டோம், நல்லா உப்பு சேர்க்க தேவையில்லை. அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போகணும். கொதித்ததும் நம்ம பார்க்கலாம். ரசம் நல்லா கொதிக்குது. இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம மற்ற ரசம்லாம் நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். இந்த ரசம் ஆனால் கொதிக்க வச்சு தான் சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பேச்சுலர் ரசம் கூட சொல்லலாம். அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.